இது மாத்திரம் ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, என்டர் ஈரான்ல பாத்தீங்கன்னா ஆர்மி, நேவி, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ், அவங்களோட லீடர்ஸ்னு பெரும்பாலும் எல்லாம் தூக்கியாச்சுப்பா. நாம அந்த ஈரானோட பவர் சென்டருக்கு இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்தமா தகர்த்து எறிஞ்சிட்டோம். இது வரைக்கும் 32 ஈரான் போர்க்கப்பல்களை நாம ஓஷனுக்கு கீழே தள்ளி விட்டோம். அதோட அடிப்பாகத்தை நோக்கி நம்ம அனுப்பிச்சு விட்டோம். அவ்வளவு அடி அடிச்சிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு நாம திறம்பட செயல்பட்டு இருக்கிறதா இந்த வார் சார்ந்து பிரஸ்டீஜியஸா பேசியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இப்ப பேசினது கேட்டீங்களா? இதை கேட்கறப்ப ஓகேப்பா, அமெரிக்கா நலன் சார்ந்து, உலக மக்கள் நலன் சார்ந்து ட்ரம்ப் இதெல்லாம் பண்றாருன்னு பல பேருக்கும் தோணும். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஸ்பீச் வந்துச்சு, பழைய ஸ்பீச். அதை இப்ப கேளுங்க. இப்ப என்ன, அதுதான் ட்ரெண்டிங்ல பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜூயிஷ் லாபி இருக்குல்ல, இது சார்ந்து ட்ரம்ப் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதான் யூதர்களுக்காக தான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவன்ற வகையில் அவர் பேசியிருப்பாருங்க. இந்த விஷயத்த மக்கள் நீங்க தெளிவா பாருங்க. அந்த பழைய ஸ்பீச்சை இப்ப நடக்கிற விஷயம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓகே, இஸ்ரேலை யார் காக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ட்ரம்ப் காப்பாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஆனா ஏன்ற கேள்வியும் கூடயே வந்துடும்.